நந்தவனத்தில் ஒரு நாள் ராதையும் கிருஷ்ணனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணர் தலை மட்டும் ஏதோ பாட்டை கேட்டு கொண்டிருந்தது. நான் பேசுவது உங்கள் காதுகளில் விழுகிறதா இல்லையா என கோபித்தாள் ராதை. என்ன அருமையான பாடல்! சூர்தாசர் அவர் பாடலின் மூலம் என்னை கட்டி போட்டு விடுகிறார் என்றார் கிருஷ்ணர். எப்போது பார்த்தாலும் சூர்தாசர் புராணம் தானா? நான் போய் அவரை பார்த்து விட்டு வருகிறேன் என்று கிளம்பினாள் ராதை. கிருஷ்ணர் போக வேண்டாம் என தடுத்தும் அவரை பார்க்க சென்றாள் ராதை. பிறவி கூடனான சூர்தாசர் கோவிலில் பாடிக்கொண்டிருக்கும் போது அவர் அருகில் சென்று நின்றாள் ராதை. தெய்வீக கொலுசு ஒளியில் ராதையின் கால்களை பிடித்த வண்ணம் தாங்கள் யார் என கேட்டார் சூர்தாசர். நான் ராதை, கிருஷ்ணரை சேர்ந்தவள் என சொல்லும் முன்னே கிருஷ்ணர் இங்கு வர வேண்டும், இல்லை என்றால் உன் கொலுசை தரமாட்டேன் என்றார் சூர்தாசர். உடனே அங்கு வந்து சூர்தாசருக்கு பார்வை தந்து தரிசனம் தந்து ஆசிர்வதித்தார் கிருஷ்ணர். உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் என்றார். என்னை மீண்டும் கூடனாக்கி விடுங்கள். உங்களை கண்ட இந்த கண்கள் மீண்டும் வேறு எதையும் காண விருப்பமில்லை என்றார். இப்போது சூர்தாசரை பற்றி ராதை பேசிக் கொண்டே வந்தாள். இதற்கு தான் ராதா சூர்தாசரை பார்க்க வேண்டாம் என்றேன் என்றார் கிருஷ்ணர்.